கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உடனடியாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வந்து நிறைந்து விடுவதில்லை. என் வாழ்க்கையில் நான் வாலிப நாட்களிலிருந்து ஒரு காரியத்தை கவனித்து வருகிறேன். என்னவென்று சொன்னால், உலக பிரகாரமாய் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் சம்பாதிக்கணும், பணம் பணம் என்று சம்பாதிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். காலையில் 5 மணிக்கு எழும்பினாலே ஃபோன் பண்ணி சரக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. பிஸ்னஸ்ஸு வியாபாரத்தில் குறியாக இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் என்னோடு கூட பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு நண்பன் சென்னையிலிருந்து நேசரத்துக்கு வந்திருந்தார், ஆலய பிரதிஷ்டைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 27 வருடங்களுக்கு பிறகு நான் அவரை பார்க்கிறேன். தற்செயலாக ஒரு மட்டன் ஸ்டாலில் அவரை பார்த்து பேசக்கூடிய கிருபை ஆண்டவர் தந்தார். என்னடா பண்ணுற, எங்கே இருக்கிற என்று விசாரிக்கும் பொழுது அவர் சொன்னார், நான் நேசரத்தில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன், தெரியாதா என்று சொன்னார். சென்னை பட்டணத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னார். ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷம், நீ வருஷந்தோறும் வருவியா அப்படின்னு கேட்டேன். அப்போ என் நண்பர் சொல்கிறாரு, வருஷம் வருஷம் வருவேன், ஆனால் மாமனார் வீட்டுக்குள்ளே இருப்பேன், வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன். காலையில் வந்து இறங்கினா மாமனார் வீட்டுக்கு போவேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன், வெளியே போக மாட்டேன். அடுத்த நாள் கிளம்பி சென்னைக்கு போயிடுவேன் அப்படின்னார். நான் கேட்டேன், ஏன்பா அப்படின்னா, அங்கே பிஸ்னஸ் போட்டுட்டு வர முடியாது. பாருங்கள், ஆலய பிரதிஷ்டைக்காக வருகிறார், தன் மனைவியின் சொந்த ஊருக்கு வருகிறார். தேவாலய பிரதிஷ்டை தான், ஆனால் மனைவி பிள்ளைகளோடு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், காலையில் வந்தால் சாயங்காலம் பரப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். சில நாள் என்ன பண்ணுவாரா, வந்து ட்ராப் பண்ணுவாராம், குளித்து சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிறார். நான் கேட்டேன், ஏன் அப்படின்னா, அங்கே பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் பாதிக்கும், நம்ம போகலன்னா நல்லா இருக்காது, யாரையும் நம்பி விட முடியாது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், வியாபாரம்ங்கிறது ஒரு தொழில், நாம் பணம் சம்பாதிப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு தொழில். சரி, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. உலக பிரகாரமாக நீங்கள் தேவனை அறியாத புறஜாதி மக்களை பாருங்கள். அவன் வாத்தியாராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் சரி, சிறு வியாபாரியாக இருந்தாலும் சரி, பெட்டிக்கடை வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, நான் பார்க்குறேன், பங்குனி தைப்பூசம்னு சொல்லிட்டு கால்நடையாக நடக்காங்க. ஐயா, அருப்புக்கோட்டையிலேருந்து நடந்து வராங்க திருச்செந்தூருக்கு, நடக்கிறதுக்கே 2 நாள் ஆகும். யோசித்து பாருங்கள். வருஷத்தில் ஒரு திருப்பு நடக்காங்கன்னு நினைக்கிங்களோ? பொங்கலுக்கு நடக்கான், தை மாதத்துக்கு நடக்கான், பங்குனி உத்திரத்துக்கு நடக்கான். யோசித்து பாருங்கள், எத்தனையோ காரியங்களுக்கு நடக்கிறாங்க. அவர்கள் தங்கள் வியாபாரத்தை பார்க்கல, தங்கள் தெய்வத்தை எப்படி தொழுது கொள்ளலாம் என்று பார்க்குறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, ஆலயத்துக்கு வந்தாலும் என் மண்டைக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தால் நல்லா இருக்குமே. பண ஆசை. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. பணம் தப்பு இல்லை, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் சீமானா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் தவறு அல்ல, பணம் பாவம் அல்ல, ஆனால் பண ஆசை பாவம். அப்போ பணத்துக்கும் பண ஆசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏழைகளை பாருங்கள், கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க, நாளைக்கு செலவுக்கு பணம் இருக்காது. அவங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு ஊழியக்காரர் ஜோமனை போயிட்டாருன்னா, அவங்க செலவுக்கு வச்சுருக்க 100 ரூபாயை காணிக்கையாக கொடுத்துருவான். ஆனால் அதே இது பணக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் தற்செயலாக ஜோமனை போய் பாருங்கள், அவர் சொல்லுவார், நேற்று தான் இன்னொரு ஊழியக்காரங்க வந்தாங்க, அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்பிவிட்டேன், சரி இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு போங்க, நான் அடுத்த திருப்பி வரும்போது பார்த்துக்கிடும்.
ஒரு ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுத்தா அவன்கிட்ட லட்சங்கள் இருக்கும், கோடிகள் இருக்கும். இன்னொரு ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுக்கவே மாட்டான். அவன் இருதயத்தை கடினப்படுது. பண ஆசை. பண ஆசைக்கும் பணத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். எல்லாருக்கும் பணம் தேவைங்க, ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. இப்போ கவனிங்க, அப்போ நீதிமான், வேதம் சொல்லுகிறது நீதிமான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பான். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவான். நீதிமான் கர்த்தரை பாடி மகிழ்வான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம்னா என்ன? தேர் இஸ் எ பிளஸ்ஸிங். அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்குது, அங்கே ஒரு சுதந்திரம் இருக்குது, அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்குது, அங்கே ஒரு விக்கனம் இல்லாத வாழ்க்கை இருக்குது. நீதிமானுக்காக மகிழ்ச்சியும் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆல்ரெடி வச்சிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் நீதிமானா வாழ்ந்தா போதும், நமது வாழ்க்கையில் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்களா? உண்மையாக சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன். நானும் ஒரு 26 வருடம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். சில கிராமங்களுக்குள்ள கன்வென்ஷன் மீட்டிங் போனாலும் சரி, பட்டணங்களுக்குள்ள கன்வென்ஷன் மீட்டிங் போனாலும் சரி, வெள்ளிக்கிழமை கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நிறைய ஆண்கள் வரமாட்டாங்க. சனிக்கிழமை உபாச ஜபத்துக்கும் சனிக்கிழமை கன்வென்ஷன் கூட்டத்துக்கும் நிறைய ஆண்கள் குடும்பமாக வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா காலை ஆராதனையில் ஆலயம் நிரம்பி வழியும். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கன்வென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வராத கூட ஒரு 10-50 பேர் வந்திருப்பாங்க. ஆலயம் முழுவதும் இருக்கிற விசுவாசிகள் வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லை பிரதர், நீங்கள் கூட்டம் வைப்பீங்க, நாங்கள் மளிகை கடையை பார்க்க வேண்டாமா? நாங்கள் வேலைக்கு போய்ட்டு சாயங்காலம் 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து சேருவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? திங்கக்கிழமை வந்துட்டுனா ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரலன்னா, நாளைக்கு காலையிலே நாங்கள் டியூட்டிக்கு கிளம்பி போனோம், அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, அதனால் வரலை. இப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தரை தேடுகிறதுக்கு கூட சாக்கு போக்கு சொல்லி என் வியாபாரம் பாதிக்கும், என் பிஸ்னஸ் பாதிக்கும், நான் வெகு தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரேன்னு சாக்கு போக்கு சொல்லி கர்த்தரை தேட மாட்டான். அவன் என்ன ஃபுல்லாக எங்கே இருக்குது தெரியுமா? பணம் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும். எனக்கு அன்பானவர்களே, நான் கேட்கேன், உங்கள் ஆலயத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஆலய பிரதிஷ்டையோ அசனமோ பண்டிகையோ வரும். ஒரு வருஷத்துக்கு 2 நாள் ஒன்றால் லீவ் போட முடியாதா? கொரோனா வந்துச்சு, அவ்வளோ பேரும் கடையை இழுத்து மூடிட்டியல்ல, எத்தனை மாதம் வியாபாரம் பண்ணீங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர் கைவிட்டாரா? சரி, உனக்கு தான் ஒரு வியாதி வருது, உனக்கு ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வருது, உனக்கு ஒரு கொழுப்பு கட்டி வருது, ஏதோ ஒன்று ஒன்றையை பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 நாள் மருத்துவமனையில் படுத்து கிடக்கா, அன்னைக்கு உன் பிஸ்னஸ் யார் பார்க்க? அதான் ஆண்டவர் அழகா சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுது தெரியுமா? வாரி இறைத்து விருத்தி அடைவானா, பிசினித்தனம் பண்ணியும் நஷ்டப்படுவானா. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடாதவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்காதுங்க, அது உனக்கு ஆசீர்வாதமே இருக்காது. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் 1 மணி நேரமாவது ஜெபத்தில் உட்காருங்க, ஒரு 1/2 மணி நேரமாவது பைபிளை வாசியுங்க. கர்த்தரை தேடாம நீ என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி, என்ன குட்டிகரணம் போட்டாலும் நீ விருத்தி அடைய மாட்டா. ஏன்னா கர்த்தர் நீதிமானுக்குத்தான் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தயவு செய்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும், வாழ்ந்து இருக்கவும், மகிழ்ந்து இருக்கவும் கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதில் நீங்கள் தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், ஆனாலும் உமது பிள்ளைகள் இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கட்டும், தங்கள் மதியினங்களை விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பட்டும். தேவரீர் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவர்களை தாங்கி நடத்த நான் ஜெபிக்கிறேன். கண்மணி போல உமது பிள்ளைகளை காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.